முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின் அதிமுகவுக்கு ஓ பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளராக பொறுப்பேற்றுக் கொண்டனர். 2021ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல் முடிவுக்கு பின் அதிமுகவில் ஒற்றை தலைமை கோஷம் எழுந்தது. இதன் பின் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார். அப்போது OPS அங்கிருந்த எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்களால் அவமானப்படுத்தப்பட்டு அனுப்பப்பட்டார். இதன் பின் அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழு என்ற பெயரில் OPS தனது ஆதரவாளர்களுடன் இயங்கி வருகிறார். இதனிடையே கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூலை 11ஆம் தேதி நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப்பட்டதை எதிர்த்தும் பொதுக்குழு தீர்மானங்களை எதிர்த்தும் ஓ பன்னீர்செல்வம் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதேபோல் அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்தது உள்ளிட்ட பொதுக்குழு தீர்மானங்களை எதிர்த்து அதிமுக உறுப்பினர் என கூறி திண்டுக்கல்லை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவரும் உரிமையியல் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். ஆனால் இந்த வழக்கை தாக்கல் செய்த திண்டுக்கல் சூரியமூர்த்தி அதிமுகவின் அடிப்படை உறுப்பினரே இல்லை, வேறு ஒரு கட்சியை சேர்ந்தவர். ஆகையால் சூரியமூர்த்தியின் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி மனு தாக்கல் செய்திருந்தார். இது தொடர்பான வழக்கு 4வது உதவி உரிமையியல் நீதிமன்ற நீதிபதி சிவசக்திவேல் கண்ணன் முன்னிலையில் நடைபெற்று வந்தது. இவ்வழக்கில் அதிமுக கட்சி விதிகளின் படி உறுப்பினர் அட்டையை வழங்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகாரமே இல்லை. அதிமுக விதிப்படி கட்சியின் பொதுச் செயலாளர் என்பவர் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர்களால் தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். தாம் அதிமுக உறுப்பினர் தான் என சூரியமூர்த்தி தரப்பில் வாதிடப்பட்டது. இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி சூரியமூர்த்திக்கு எதிரான எடப்பாடி பழனிசாமியின் மனுவை சென்னை உரிமையியல் நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்தார். அப்போது பேசிய அவர் பிரிந்ததுதான், இணைவதற்கெல்லாம் சாத்தியமே கிடையாது. ஏனென்றால் பிரிந்தது மட்டுமில்லை, இந்த கட்சி எதிரிகளிடம் அடைமானம் வைப்பதை என்னால் பார்க்க முடியாது. அதிமுக அலுவலகத்தில் ரவுடிகள் மூலம் OPS தலைமையில் ரவுடிகளை அழைத்து சென்று உடைத்தார். கட்சி தலைமை கோவில் போன்றது. அதனை என்றைக்கு உடைத்தார்களோ அன்றைக்கே அவர் கட்சியில் இருப்பதற்கு தகுதியில்லை. அந்த அடிப்படையில் அவரை கட்சியில் இணைத்துக் கொள்ளும் வாய்ப்பே இல்லை எனவும் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். அதற்கு பதிலளிக்கும் விதமாக எந்த காலத்திலும் அதிமுக வெற்றி பெறக்கூடாது என EPS நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் என ஓ பன்னீர்செல்வம் பேசியிருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து அவர் பேசியதாவது, கட்சியில் இணைய வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. பிரிந்து கிடைக்கும் அதிமுக ஒன்றாக இணைய வேண்டும் என்பதுதான் ஆசை. அப்படி இணைந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்ற சூழ்நிலை உருவாக்கும். இந்த விஷயத்தை தான் நான் திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இது புரியாமல் பேசுகிறார்கள். அவருக்கு எந்த காலத்திலும் அதிமுக வெற்றி பெறக்கூடாது என நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார். ஒற்றை தலைமை வந்தால் அனைத்து தேர்தலிலும் வெற்றி பெறுவேன் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறினார். ஆனால் ஒரு தேர்தலில் கூட வெற்றி பெறவில்லை. அதிமுக பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து EPS மரியாதையாக விலக வேண்டும், இல்லாவிட்டால் அவமரியாதையை சந்திப்பார் எனவும் எடப்பாடி பெயரை குறிப்பிடாமல் ஓ பன்னீர்செல்வம் பேசியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் தொடர்ந்து பேசிய அவர், புதிய வரலாற்றை உருவாக்கிய எம்ஜிஆரை திமுகவில் இருந்து தூக்கி எறிந்தார்கள் என்றும் எம்ஜிஆரின் எண்ணத்தின் அடிப்படையில் தான் அதிமுக உருவானது என்றும் தெரிவித்தார். அதிமுகவின் கொள்கைகளை சட்ட விதிகளை உருவாக்கியவர் எம்ஜிஆர். அதிமுகவில் விரைவில் பொதுச் செயலாளர் என்ற பதவியே இருக்காது என்றும் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் பதவிக்கு ஒரு தொண்டர் வருவார் எனவும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. 2021 தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தையின் போதும் 75 தொகுதிதான் அதிமுக பெறும் என மத்திய அமைச்சர் அமித்ஷா கூறியதாகவும் அதனை ஏற்க மறுத்த எடப்பாடி தனக்கு நல்ல செல்வாக்கு உள்ளதாக தெரிவித்ததாக OPS கூறினார். அமித்ஷாவின் பேச்சை கேட்காததால் ஆட்சி இழந்து கஷ்டப்படுகிறோம் என்றும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.